ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் Sasichida லைஃப்ஸ்டைல். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டு ஸ்டைல் இது, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு உளுந்து, அப்புறம் 4 காஞ்ச மிளகா. நீட்டு மிளகாவும் போடலாம், இந்த மாதிரி குண்டு மிளகாவும் போடலாம். நான் குண்டு மிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரியே நான் 4 மிளகா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு, கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. லைட்டாக வதங்கினப்ப உளுந்து பொரிஞ்சு வரணும். உளுந்து செவந்துச்சு. நம்ம வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை, அதை நான் வறுத்து அந்த தோலெல்லாம் எடுத்து நீக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை 1/2 கப்பு அளவு. அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஒரு 10 நிமிஷமாவது ஆறத்துக்கு தேவைப்படும். நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம ஜாரில் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு இப்போ வேர்க்கடலை ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது 1/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே தேங்காய் திருவாமல் கீனி வச்சாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டாலும் பரவாயில்ல. நான் துருவி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு அளவு. அதாவது ஒரு 2-3 பத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் போதும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு பத்தலைன்னா தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை. சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அப்புறம் தாளிச்சோம் இல்லையா, அந்த தாளிச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளித்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க வேர்க்கடலை சட்னி. ரொம்ப சிம்பிளான சட்னி. வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது.
நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.